இந்த பதிவில் மிதுன ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் 31 நாட்களை கொண்டது. அடுத்து தமிழ் வருடத்தின் 38வது குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு. சோபகிருது வருடத்தின் 12வது மாதத்தில் கிரக யுத்தம் நடைபெறுகிறது. கலகம் பிறந்தால் முடிவு நன்மையில் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு. ராகுவுக்கு சூரியன் பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இந்த மாதம் கிரக யுத்தம் நடைபெறுகிறது. பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இந்த பங்குனி மாதம் சாதிக்க போறீங்க. அதற்குண்டான கோச்சார கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. பங்குனி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு காண்போம். பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காண்போம். பங்குனி மாதம் 2ஆம் தேதி கும்பராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சாரார். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை கும்பராசியில் சுக்கிரன், பிறகு மீனராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சாரார். பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை மீனராசியில் புதன், பிறகு மேசராசிக்கு சென்றுவிட்டு பங்குனி மாதம் 27ஆம் தேதி மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். மேசராசியில் குரு செவ்வாய், மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் மேசராசி பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மாதக்கரகமான சூரியன் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். இந்த மாதம் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே நீச்ச வக்கரம் பெறப்போகிறார். நீச்ச வக்கரம் என்றால் அவர் உச்ச நிலைக்கு செல்வது போல் ஜென்ம ராசிநாதனும் சுகஸ்தானாதிபதியும் இந்த பங்குனி மாதம் உச்ச நிலை அடைகிறார். மிதுன ராசி என்பதற்கு இந்த மாதம் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. தொழில் வேலை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புரோக்கர், கமிஷன், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வக்கீல், நீதிபதி, எழுத்துப்பூர்வமாக பேச்சு பூர்வமாக செயல்படக்கூடிய தொழில் வேலை அனைத்தும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். ப்ரமோஷன், பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படி எதிர்பார்க்கலாம். 3ஆம் வீட்டின் அதிபதி மாதக்கிரகமான சூரியன் பங்குனி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் கோச்சாரத்திலும் சரி, சுய ஜாதகத்திலும் சரி, ராகுவுடன் சூரியன் கூட்டணி சேரும்போது, ராகுவின் மேல் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் நடக்கும். இப்போ அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், நீங்கள் நினைத்த இடத்திற்கு இடம் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், பல வருடமாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டிலே சூரியன், ராகு. பெரும்பாலும் மிதுன ராசிக்கு ராகு ஒருவரே யோகாதிபதி. ராகு திசையும் ராகு புத்தியும் மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்கிறது என்றால் சுபிட்சமான நிலை ஏற்படும். வேலை தொழிலில் கொடி கட்டி பறக்கலாம். அந்தளவுக்கு கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு யோகம். கிரகங்கள் கிரக யுத்தத்தில் இருந்தாலும் மிதுன ராசி என்பதற்கு வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை தொழிற்ஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்வீர்கள். பங்குனி மாதம் 12ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு, உபஜயஸ்தானத்திற்கு புதன் வருகிறார். கோச்சாரத்திலே 11ஆவது வீட்டிலே புதன் குரு கூட்டணி. இந்த பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக மிக அற்புதம். உபஜயஸ்தானம் பலமாக இருக்கிறது. உங்களுடைய மன எண்ணம், உங்களுடைய சிந்தனை, இதுவரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் உடனே கிடைக்கும். உடனே வெற்றி பெற போகிறீங்க.
11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது மிதுன ராசி என்பதற்கு வெற்றிகள் பல கிடைக்கப் போகிறது. படிப்பில் சாதிக்கலாம், உங்களுடைய வேலை தொழிலில் சாதிக்கலாம், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்குண்டான காலகட்டம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டிலே பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் 2ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பங்குனி மாதம் 2ஆம் தேதி பாக்கியத்திற்கு வருகிறார். பெரும்பாலும் 9ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் வரும்போது தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகள் வரும். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள், பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம், சட்ட சிக்கல், நிறைய பிரச்சனை இருக்கிறது என்றால், அண்ணன் தம்பி பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் இந்த மாதம் சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். பங்குனி மாதம் 2ஆம் தேதி பாக்கியத்திற்கு செவ்வாய் பகவான் வருகிறார். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். 9ஆம் வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலத்துடன் மிக பலமாக இருக்கிறார். பங்குனி மாதம் கிழக்கே உதயமாகிறார். சனி செவ்வாய் கிரக யுத்தம் முதல் 18 நாட்களுக்கு சுக்கிர பகவான் அங்கு கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலம் புத்திர பாக்கியம் உண்டு. வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டாகும். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ கோயில வேண்டுதலை மிதுன ராசி என்பவர்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை 9ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேரும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். அதுவும் பேச்சுவார்த்தையின் மூலம். சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதையும் தீர்க்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் செவ்வாய் சனி 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பங்குனி மாதம் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் பிற்பாதி சனி செவ்வாய் 2 கிரகம் நெருக்கத்தில் செல்லும்போது அதிக காய்ச்சல், வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறையும் குடிநீருக்கே தட்டுப்பாடும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் 18ஆம் தேதி தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். மிதுன ராசி என்பவர்கள் தொழில் வேலை மூலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். எதிர்பாலினத்தவரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு மூத்த அதிகாரி பெண்ணாக இருந்தால் அல்லது பெண்ணாக இருக்கும்போது மூத்த அதிகாரி ஆணாக இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதுன ராசி என்பதற்கு நல்லது. தொழில்ஸ்தானமான 10ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் வரும்போது சுக்கிரன் உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு தொழில் வேலையில் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பாலினத்தோடம் மிதுன ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா உங்களை போட்டு கொடுத்து உங்கள் மேலே கெட்ட பெயர் பண்ணி அசிங்க அகுமானம் பண்ணி வேலை தொழிலில் திருப்தி இல்லாத நிலையை ஏற்படுத்தி விடுவார்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை லாபத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். கூட்டு முயற்சி, கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் தொடங்குவது, வியாபாரம் செய்வது, வர்த்தகம் செய்வது, கூட்டாக சேர்ந்து தொடங்கக்கூடிய விஷயங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஜெயம், அதாவது வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 11ஆவது வீட்டிலே குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் கலத்தரஸ்தானத்தை பார்வை செய்யும்போது கூட்டு முயற்சியால் லாபம் உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். 7ஆம் இடம் பலமாக இருக்கிறது. நீங்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக அந்நியமாக இருப்பார்கள். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும். 5ஆம் வீட்டை குருபகவான் பார்வை செய்யும்போது உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். குருபகவானுடைய 5ஆம் பார்வை 3ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் இந்த பங்குனி மாதம் மிதுன ராசி என்பவர்கள் முயற்சி செய்யலாம். முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அது அரசு காரியங்களாக இருந்தாலும் சரி, தந்தை வழியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்யக்கூடிய விஷயம் மிதுன ராசி என்பதற்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை தனித்த கேது 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது
மிதுன ராசி என்பர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது இரவு நேரங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வருவது நல்லது. தனித்த கேது 4ஆம் வீட்டில் இருக்கும்போது விஷக்கடி தொந்தரவுகளும் ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்களும் அமையும். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை நல்ல வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வசதி வாய்ப்புக்கு இந்த மாதம் குறைவு இருக்காது. அதற்குண்டான பண வரவு மிதுன ராசி என்பதற்கு பங்குனி மாதம் உண்டு. கோச்சார கிரகங்கள் ஒரு வெற்றியை கொடுக்கிறது.